தேனி மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நேரில் பார்வையிட்டு சேதங்களை உடனே ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், சின்னமனூர், கோம்பை, தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளின் தாழ்வான குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. இதில் காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக கம்பம் மெட்டுக்காலனி பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளின் மதில் சுவர் ஆங்காங்கே இடிந்து விழுந்ததாலும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் சாலையில் ஓடுவதால் காவல்துறையினர் சாலையில் பொதுமக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்துள்ளனர். இந்நிலையில் பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இரவு முழுக்க அளவுக்கு அதிகமான மழை. இப்போ நாங்கள் அந்த ஆங்கூர் பாளையத்தில் ஒரு வாக்கியா உடைஞ்சுதான் இந்த தண்ணி இப்படி வருது. அதே மாதிரி கம்பம்பேட்டில் அந்த மேலே ஏலூத்து பாதையில் பெரிய நீர்வரத்து, அதில் கம்பம்பேட்டில் இருக்கிற பகுதியில் புகுந்து அந்த ஓடையில் புகுந்து அந்த வீடுகளும் சேதமாயிருக்கு. இப்போ பார்த்தா சுள்ளிப்பட்டி பாலத்தில் ஃபுல்லாக போகுது. 93ல் வந்த வெள்ளம் இன்னைக்கு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட உடனே 6 மணிக்கு பேசினோம். அதிகாரிகளை விட்டு ஆய்வு செஞ்சு அந்த வாக்கியா வார்த்தைகளை சரி பண்ணி இனிமேல் அந்த வெள்ளம் வரும்போது பாதிப்பில்லாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அது நடக்கும். கோவை ஜிடி அருங்காட்சியகத்தில் அதிநவீன கார்கள் அடங்கிய பிரிவை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்து சிறப்பித்தார். கோவை ஜிடி அருங்காட்சியகத்தில் அதிநவீன கார்கள் அடங்கிய பிரிவை தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்வை சர்வதேச வரலாற்று வாகன கூட்டமைப்பின் துணைத் தலைவர் ராமின் சல்லேஹு, கல்வியாளர் கிருஷ்ணராஜ் வானவராயர், ஜிடி நாயுடு அறக்கட்டளையின் அறங்காவலர் ராஜ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் ஜிடி நாயுடுவின் கண்டுபிடிப்புகள் குறித்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கோவையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக இந்த அருங்காட்சியகம் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பழங்கால கார்கள் உள்ள காட்சியகத்தில் பார்வையிட்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெரியார் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தில் பார்வையிட்டார். இதனையடுத்து இந்நிகழ்வில் மோட்டார் விளையாட்டுத்துறைக்கு பங்களிப்பு வழங்கியவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. அமமுக கட்சி யாருடன் கூட்டணி சேருகிறதோ அந்த கட்சி கட்டாயம் வெற்றி பெறும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக தலைவர் சி. கோபால் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஞானசேகரன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சத்யா, திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் வரதராஜன் மற்றும் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், கட்டாயம் துரோகிகளை ஆட்சியில் அமர விடமாட்டோம் என்றும் இந்த கட்சி யாருடன் கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சி கட்டாயமாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். விஜய்வுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என ஊடகத்திடம் கூற தனக்கு அதிகாரம் இல்லை என பாஜக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதி பாஜக அலுவலகத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் மற்றும் இளைஞரணி மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சர்தார் வல்லபாய் படேலின் 150வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பாஜக திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்த ராமசீனிவாசன், வல்லபாய் படேல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் பாஜக மரியாதை செய்யும் என கூறினார். தொடர்ந்து தமிழகத்தில் வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது குறித்து மாநில அரசு தயக்கப்படாமல் மத்திய அரசுடன் இணைந்து தகவல்களை பரிமாறி வேலை செய்து வெற்றி பெற வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். மேலும் 2026ல் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரே கூட்டணிக்கு வருவார்கள் என்று தெரிவித்தவர், விஜய்வுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்பது குறித்து ஊடகத்திடம் கூற தனக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்றவர். மகாத்மா காந்தி தலைமையில பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடத்த அந்த சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் அவர் அகில இந்திய புகழ் பெற்று மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார். ஒரு காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேருவுக்கு இணையான நிகரான ஒரு தலைவராக
பிரதமர் பதவிக்கு கூட பொருத்தமான நபராக பேசப்பட்டவர் சர்தார் பட்டேல். சர்தார் பட்டேலுடைய பிறந்த தினத்தை 150வது விழாவை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது. அவர் காங்கிரஸ்ல இருந்தா கூட இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில சர்தாருடைய 150வது விழாவை கொண்டாடுறது இதுவரைக்கும் எந்த முயற்சி அவங்க காங்கிரஸ்ல இதுவரைக்கும் செய்யல. அதை பத்தின டிஸ்கஷன் கூட இல்ல. அவங்களுக்கு நினைவு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பிஜேபி அதை செய்கிறது. மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது தொடக்க விழாவில் சசிகலா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன்காட்டில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சசிகலா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சசிகலா, இந்திய அளவில் பொறியியல் படித்த மாணவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் உள்ளதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்று குறிப்பிட்டவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காற்றில் பறக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் 30 ஆண்டுகால எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று கூறிய அவர், அதிமுகவால் மட்டும்தான் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் செய்து தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வழிவகை செய்யும் என உறுதியளித்தார். இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி, இது வெறும் 6 காலேஜ் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தலைவர் என்ன பண்றாங்க, அப்ப இருந்த இந்த சட்டம், தமிழ்நாடு சட்டத்துல என்ன இருக்கு, அரசாங்கம் மட்டும்தான் பொறியியல் கல்லூரி நடத்த முடியும். அதை மாற்றி தனியாரும் பங்கு பெறலாம். ஏன்னா அப்பதான் அதிக பிள்ளைகளுக்கு பொறியியல் கல்லூரியில படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கமும் செய்து அவங்களும் செய்யலாம். அதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பொறியியல் படிப்பு படித்த மாணவர்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில தான். கிட்டத்தட்ட 500 காலேஜ் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. அதனாலதான் நம்ம குக்கிராமத்துல உள்ள பையன் பிஇ படிக்கிறான், வேலைக்கு போறான். வெளிநாட்டுல வேலைகள் நம்ம பிள்ளைக்கு தான் முதல்ல கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவர் முதலமைச்சர் தலைவர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஞானமெல்லாம் பிறக்கவில்லை, தேர்தல் பயம் வந்துவிட்டது என பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் ஏற்பாட்டில் தீபாவளி இனிப்பு மற்றும் பட்டாசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம், நம்பிக்கை இருப்பவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஞானமெல்லாம் பிறக்கவில்லை, தேர்தல் பயம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தமிழகத்தின் இந்துக்கள் கொடுக்க போவதாக கூறிய அவர், தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக மாநில தலைமையும் தேசிய தலைமையும் தான் முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி குறித்த கேள்விக்கு ஜனவரி மாதத்தில் இருந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர இருப்பதாக தெரிவித்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி சனாதனத்தை வேறற்போம் என்று கூறிய உதயநிதிக்கு ஞானம்லாம் பிறக்கல, தேர்தல் பயம் வந்துருச்சு. 2026 மிகப்பெரிய தோல்வியை தமிழகத்தின் இந்துக்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு, வாங்கி சொன்ன மாதிரி இருக்கணும் சொல்லாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் வாழ்த்து அப்படின்னு நாசுக்கா சொல்லியிருக்காரு. விஜயின் கால் கிடைக்காதா என அலைகின்ற நிலைமைக்கு அதிமுகவை பழனிசாமி கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி புகழேந்தி தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி, சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியினரால் போற்றி பேசப்படும் சிறப்புமிக்க எம்ஜிஆரின் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடித்து உடைத்து பல அணிகளாக செயல்பட வைத்ததாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து அவர் ஒற்றுமைக்கு வரவில்லை என்றால் தொண்டர்கள் மத்தியில் மாபெரும் புரட்சி வெடிக்கும் என்றும், பல மாறுதல்கள் ஏற்பட்டு பழனிசாமி தலைமையில் போட்டியிடுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்றும் தெரிவித்தார்.
மேலும் விஜயின் கால் கிடைக்காதா என அலைகின்ற நிலைமைக்கு அதிமுகவை பழனிசாமி கொண்டு வந்துள்ளதாக கூறியவர், அதிமுகவின் 55வது ஆண்டில் பழனிசாமி திருந்தவில்லை என்றால் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார் என தெரிவித்தார். திரு பழனிசாமி அவர்கள் எல்லோரையும் சேர விடமாட்டேன் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்து இயக்கத்தை உடைத்து 4-5 குரூப்புகளாக பார்க்க முடிகிறது, அணிகளாக செயல்பட்டு வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அவர் ஒற்றுமைக்கு வரவில்லை என்று சொன்னால் தொண்டர்களிடத்திலே ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கும். அதைத்தான் இன்றைய தினம் நான் உங்களிடத்திலே சொல்ல வந்தேன். இதை இனி வேடிக்கை பார்க்க முடியாது, பல மாறுதல்கள் ஏற்படும். இதை தொடர்ந்தால் என்னை பொறுத்தவரை பழனிசாமி அவர்கள் இந்த தலைமையில் நீடிக்க முடியாது. நான் உண்மையை சொல்கிறேன், வர தேர்தலில் பழனிசாமி தலைமையில் போட்டியிடுவதற்கு கூட யாரும் வரமாட்டார்கள். திமுக அரசு மக்களை பற்றி சிந்திக்காமல் எதிர்க்கட்சியை எப்படி ஒடுக்கலாம் என சிந்தித்துக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை திமுகவில் ஜனநாயகம் இல்லை என்றும், தமிழகத்தில் மறைமுகமாக நடைபெறும் மன்னராட்சி மூலம் திமுக தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் தன் அடையாளத்தை மறந்து கொத்தடிமைகளாக இருப்பதாக கூறியவர், காங்கிரஸ் திமுகவின் காலடியில் விழுந்து கிடப்பதாக விமர்சித்தார். தொடர்ந்து திமுக அரசு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க மறுக்கிறது, ஆசிரியர் பணியிடங்களுக்கு நியமனம் செய்யப்படவில்லை, திமுக ஆட்சியில் அரசு பணி என்பது கனவாகிவிட்டது, புதிய தொழிற்சாலை இல்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டிய அவர், திமுக அரசு மக்களை பற்றி சிந்திக்காமல் எதிர்க்கட்சியை எப்படி ஒடுக்கலாம் என சிந்தித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? மறைமுகமாக ஒரு மன்னர் ஆட்சி நடக்கிறது, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம், அந்த இயக்கம் இன்றைக்கு கருணாநிதி குடும்பத்தினரும் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது, அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதிக்கு பிறகு மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி, இப்படி வாரிசு அரசியல். குடியாத்தம் அருகே மதுபோதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூர் சாலை பகுதியில் மதுபோதையில் இருந்த லோகேஷ் என்பவர் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் அவ்வழியாக சென்ற பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகனத்தில் சென்றவர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்த லோகேஷை சிலர் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் காவல் நிலைய போலீசார் பலத்த காயமடைந்த லோகேஷை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் லோகேஷ் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான PV ரமணா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MC தாமோதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகளையும் விடியா திமுக அரசின் கையாளாகாத தனத்தையும் குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்னையன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட முடங்கிய திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.